நெட்டன்யாகுவின் சாகசம் பூங்காவில் செல்லும் நடைப்பயணமாக இருக்காது. நாங்கள் உங்களுக்கு இறுதி வாய்ப்பை வழங்குகின்றோம். வடக்கு காசா யுத்தகலத்திற்கு திரும்புவதற்கு மறுக்கும் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் ஆக்கிரமிப்பை விற்றே தப்பியோடுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளும் ஆக்கிரமிப்பு அதிகாரிகளும் புலம்பித் திரியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரியும் ஈராக்கிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட போகும் அதிரடியான தரமான தீர்மானங்களும் இதற்கெதிராக அமெரிக்கா விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும் மிரட்டல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான யமன் ஹவுதி இராணுவத்தின் தாக்குதல்களும் லெபனான் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை வரவேற்ற அரபு லீக்கும் அசர்பைஜான் ஆர்மேனியா அமைதி ஒப்பந்தமும் ஈரானினுடைய வடக்கு எல்லையில் களமிறக்கப்பட போகும் அமெரிக்க சிப்பாய்களும் ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த கட்ட பொருளாதார தடைகளும் ஈரானுக்கும் ஆர்மேனியாவுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசத்திலே அமெரிக்கா களமிறங்குவது தொடர்பாகவும் குறித்த எல்லை பிரதேசமான ஜங்கசர் கொரிடோர் பிரதேசத்தை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவது தொடர்பாகவும் இதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் கடந்த வாரமே காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அந்த காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொலியை பார்வையிடலாம். மேலும் நேற்றிரவு வெள்ளை மாளிகையில் குறித்த எல்லை பிரதேசத்தினை அமெரிக்கா கைப்பற்றுவது தொடர்பாக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அசர்பைஜானினுடைய அதிபரும் அர்மேனியாவினுடைய அதிபரும் டொனால்ட் ட்ரம்பும் ஒன்றிணைந்த இந்த ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டார்கள். அசர்பைஜானுக்கும் அர்மேனியாவுக்கும் இடையிலான பல தசாப்த முருகல் நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அமைதி ஒப்பந்தமாகவே டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தினை வெளிப்படுத்தியுள்ளார். ஆனால் உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த ஒப்பந்தமானது அர்மேனியாவுக்கும் ஈரானுக்கும் இடைப்பட்ட பாதையான ஜங்கசர் கொரிடோர் பாதையை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரக்கூடிய ஒப்பந்தமாகும். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த காய் நகர்த்தலினால் அர்மேனியா நாடானது டொனால்ட் ட்ரம்பிடம் சரணடைந்து விட்டது. இந்த பாதையானது அமெரிக்காவுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டிருப்பது அர்மேனியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பாகும். அத்தோடு இந்த ஜங்கசர் கொரிடோர் பாதையானது அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டிருப்பதனால் இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்க துருப்புக்களை குறித்த பிரதேசத்திலே களமிறக்குவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்றும் பல சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இந்த ஜங்கசர் கொரிடோர் பாதையை அமெரிக்கா கைப்பற்றியிருப்பது அர்மேனியாவுக்கு மாத்திரம் மிகப்பெரிய இழப்பல்ல. ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இந்த ஜங்கசர் கொரிடோர் பாதையானது மிகப்பெரிய இழப்பாகும். மேலும் இந்த இழப்பானது ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய மூலோபாய இழப்பாகவே கருதப்படுகின்றது. ஜங்கசர் கொரிடோர் பாதையிலே அமெரிக்க சிப்பாய்களும் இராணுவ தளங்களும் களமிறக்கப்படுவது ரஷ்யாவினுடைய பாதுகாப்பிற்கும் ஈரானினுடைய பாதுகாப்பிற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். ஈரானினுடைய வடக்கு எல்லையில் அமெரிக்க இராணுவ தளங்கள் அமைக்கப்படுவதும் அமெரிக்க சிப்பாய்கள் களமிறக்கப்படுவதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜங்கசர் கொரிடோர் பாதையை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளும். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஜங்கசர் கொரிடோர் பாதையை ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தினுடைய விரிவாக்கத்தோடு இணைக்கப் போகின்றார். இந்த வருட இறுதிக்குள்ளே அசர்பைஜான் நாடு ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்ளப் போகின்றது. மேலும் அசர்பைஜானுக்கு கீழால் மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளையும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைத்துக் கொள்வதற்கான வேலை திட்டங்களை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. எனவே ஆப்ரஹாம் உடன்படிக்கையினுடைய விரிவாக்கமும் மத்திய ஆசியாவிலே அமெரிக்காவினுடைய ஆதிக்கமும் நேட்டோவினுடைய ஆதிக்கமும் இந்த ஜங்கசர் கொரிடோர் பாதையின் மூலமாக வலுப்படுத்தப்பட போகின்றன. அத்தோடு ஜங்கசர் கொரிடோர் பாதையில் அமெரிக்கா களமிறங்கி இருப்பதனை நடுநிலையாக்குவதற்காக இந்த கொரிடோரை அமெரிக்கா கைப்பற்றியிருப்பதனை நடுநிலையாக்குவதற்காக இதனால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை குறைப்பதற்காக ரஷ்யாவும் ஈரானும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டுள்ளார்கள். இவை தொடர்பாக இன்சைட் உலகம் சேனலில் தனியான காணொலி ஒன்றை பதிவிடுகின்றேன். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் பால்பெக் பிரதேசத்திலும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்று மாலையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானிலே 5 வான்வழி தாக்குதல்களையும் பால்பெக் பிரதேசத்திலே 2 வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் பால்பெக் பிரதேசத்திலே வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து ஒரு படுகொலை தாக்குதல் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தது. இந்த படுகொலை தாக்குதலிலே பலஸ்தீன் எதிர்ப்பு குழுவினுடைய தளபதிகளில் ஒருவரான அபு கலீல் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இவர் சிரியாவிலே பலஸ்தீன் எதிர்ப்பு குழுவினுடைய தளபதியாகவே செயற்பட்டிருந்தார். ஜூலானினுடைய அரசாங்கம் சிரியாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய தளபதிகளையும் தலைமைகளையும் வெளியேறுவதற்கு உத்தரவிட்டதை தொடர்ந்து இவர் லெபனானினுடைய பால்பெக் பிரதேசத்திலே தஞ்சமடைந்திருந்தார். இப்படியான நிலைமையிலேயே இவரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படுகொலை செய்வதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது.
அடுத்து ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ராத் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் எப்போதும் லெபனானுக்குள்ளே பாதுகாப்பையும் ஸ்திரத்தன்மையையுமே விரும்பியுள்ளோம். ஆனால் லெபனான் அரசாங்கம் தற்போது எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் லெபனானினுடைய பாதுகாப்பையும் லெபனானினுடைய ஸ்திரத்தன்மையையும் முழுமையாக சீர்குலைக்கப் போகின்றது. லெபனான் அரசு இந்த முடிவுகளை எடுத்து உள் பதற்றங்களை அதிகரிப்பதற்கான கதவுகளையும் திறந்து விட்டுள்ளது. இதற்கு பிறகு லெபனான் ஸ்திரத்தன்மையோடு இருக்கும் என்பதற்கு எங்களுக்கு எந்தவிதமான உத்தரவாதத்தையும் வழங்க முடியாது. ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்காக லெபனான் அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய வரலாற்று தவறாகும். அமெரிக்காவினதும் அரபு நாடுகளினதும் போலியான உத்தரவாதங்களுக்கு லெபனான் அரச தலைவர்கள் அடிபணிந்து விட்டார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களிலிருந்து லெபனான் அரசை ராணுவம் லெபனான் மக்களை பாதுகாக்கும் என்றும் லெபனான் அரச தலைவர்கள் கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். லெபனான் அரசை ராணுவ தளபதிகளுக்கும் தலைமை அதிகாரிகளுக்கும் சிப்பாய்களுக்கும் வெளிநாடுகளிலிருந்தே சம்பளம் வழங்கப்படுகின்றன. இவ்வாறு வெளிநாடுகளிலிருந்து சம்பளத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடிய லெபனான் அரசை ராணுவத்தினால் லெபனான் மக்களை எவ்வாறு பாதுகாக்க முடியும்? எங்களுடைய ஆயுதங்களை சரணடைய செய்வது எங்களுடைய மரியாதையையும் கௌரவத்தையும் சரணடைய செய்வதாகும். நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை உங்களிடம் ஒப்படைத்தால் லெபனானினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கு யார் உத்தரவாதம் அளிப்பார் என ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ராத் அவர்கள் ஊடகங்களிடம் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அத்தோடு காசாவிலே பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகள் தொடர்பாக வெற்று கண்டன அறிக்கைகளை மாத்திரம் வெளியிட்டு வந்த அரபு லீக்கினுடைய செயலாளர் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்கக்கூடிய லெபனான் அரசாங்கத்தினுடைய தீர்மானத்தினை வரவேற்றுள்ளார். தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஏனைய ஆயுத குழுக்களும் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட்டு லெபனான் அரசு குறித்த ஆயுதங்களை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்றும் இதற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அரபு லீக்கினுடைய செயலாளர் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அடிமை சவுதி வீசக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே அரபு லீக்கினுடைய செயலாளர் இவ்வாறான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார் போலும். அடுத்து ஈரானிய உச்ச தலைவருடைய ஆலோசகர் அலி அக்பர் வெலியாத்தி அவர்கள் ஈராக்கினுடைய முன்னாள் பிரதமர் நௌரி அல் மாலிகி அவர்களுக்கு தொலைபேசி அழைப்பொன்றினை ஏற்படுத்தி விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதன்போது பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்களை நிராயுதபாணியாக்குவதற்காகவும் எதிர்ப்பற்றுக்களை பலவீனப்படுத்துவதற்காகவும் டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மேற்கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் தொடர்பாக எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த திட்டங்களுக்கு ஈராக் ஒருபொழுதும் அடிபணிய கூடாது என்றும் ஈரானிய உச்ச தலைவருடைய ஆலோசகர் ஈராக்கிய முன்னாள் பிரதமருக்கு எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார். லெபனானிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வேலை திட்டங்களை போன்று ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளை போன்று லெபனான் அரசாங்கத்திற்கு அமெரிக்கா வழங்கியிருக்கக்கூடிய உச்ச அழுத்தங்களை போன்று விரைவிலே ஈராக்கிலே இருக்கக்கூடிய PMF படைகளை நிராயுதபாணியாக்குவதற்கும் ஏனைய எதிர்ப்பற்றுக்களை நிராயுதபாணியாக்குவதற்கும் அமெரிக்கா உச்ச அழுத்தங்களை வழங்க இருப்பதாக ஈராக்கினுடைய முன்னாள் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய இந்த நகர்வுகளுக்கு ஈராக்கிய அரசாங்கம் ஒருபொழுதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஈரானிய உச்ச தலைவருடைய ஆலோசகரிடத்தில் உறுதியளித்துள்ளார். அத்தோடு ஈராக் மீது அமெரிக்காவும் துருக்கியும் வழங்கி வரக்கூடிய இந்த அழுத்தங்களை முறியடிப்பதற்கான வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொள்ளுமாறு ஈரானிய உச்ச தலைவருடைய ஆலோசகர் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார். அத்தோடு ஈராக்கிலே PMF படைகளையும் காத்திப் ஹிஸ்புல்லா படைகளையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக பலப்படுத்துவதற்காகவும் எதிர்ப்பு குழுக்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்காகவும் ஈரானிய தலைமைகளும் தொடர்ச்சியான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த வாரம் ஈரானிய IRGC குதுஸ் படையினுடைய தளபதி இஸ்மாயில் கானி அவர்களும் ஈராக்குக்கு விஜயம் செய்திருந்தார். தற்போது இஸ்மாயில் கானி அவர்கள் ஈராக்கிலே இருந்து அனைத்து வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக ஈராக்கிய பாராளுமன்றத்தில் தரமான அதிரடியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட போகின்றன. அதாவது ஈராக்கிய பாராளுமன்றத்தில் PMF சட்டத்தினை நிறைவேற்றுவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த PMF சட்டமானது ஈராக்கிய பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டால் ஈராக்கினுடைய அரசியலமைப்புக்கு கீழால் PMF படைகள் முழுமையாக அங்கீகாரம் பெறுவார்கள். தற்போது PMF படையில் 2,50,000க்கும் அதிகமான போராளிகள் இருக்கின்றார்கள். காத்திப் ஹிஸ்புல்லா மற்றும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களில் 50,000க்கும் அதிகமான போராளிகள் இருக்கின்றார்கள். மொத்தமாக 3,00,000க்கும் அதிகமான போராளிகள் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களில் இருக்கின்றார்கள். எனவே தற்போது ஈராக்கிய பாராளுமன்றத்தில் இந்த PMF சட்டத்தினை நிறைவேற்றி ஒட்டுமொத்த PMF படைகளையும் ஈராக்கிய அரசியலமைப்புக்கு கீழால் இருக்கக்கூடிய உத்தியோகபூர்வமான படையாக மாற்றப் போகின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் குறித்த சட்டமானது ஈராக்கிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் PMF படைகளும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் ஈராக்கினுடைய அரசை இராணுவமாகவே கருதப்படும். ஈராக்கிய
அரசியலமைப்புக்கு கீழால் இருக்கக்கூடிய உத்தியோகபூர்வமான இராணுவமாகவே கருதப்படும். மேலும் இந்த சட்டம் ஈராக்கிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் PMF படைகளையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க முடியாது. எனவே தற்போது லெபனானிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களும் முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையில் ஈராக்கிலும் இந்த நிலைமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே அவசரமாக ஈராக்கிய அரசாங்கம் குறித்த சட்டத்தினை நிறைவேற்றுவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. அத்தோடு குறித்த சட்டமானது ஈராக்கிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவது ஈரானுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் என்றும் இந்த சட்டத்தினால் ஈராக்கானது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மாறிவிடும் என்றும் மேலும் இந்த சட்டம் நிறைவேற்றப்படுவதனால் ஈராக் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்றும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த சட்டமானது ஈராக்கிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் இதற்கு அமெரிக்கா உச்ச பதிலடிகளை வழங்கும் என்றும் தேவைப்பட்டால் ஈராக்கிற்குள்ளே வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்றும் ஈராக் மீது உச்ச பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா விதிக்கும் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார். இருப்பினும் நாங்கள் அமெரிக்காவுடைய இந்த அச்சுறுத்தல்களுக்கு ஒரு பொழுதும் அடிபணிய போவதில்லை என ஈராக்கிய சட்டமியற்றும் வல்லுநர்கள் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் வருகின்ற நவம்பர் மாதம் நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு குறித்த சட்டத்தினை நிறைவேற்றுவதற்கான வேலை திட்டங்களை ஈராக்கிய சட்ட வல்லுநர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றைய தினம் அமெரிக்காவின் கருவூலத்துறையானது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. ஈரானினுடைய மிக முக்கியமான 18 நிறுவனங்களுக்கும் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களுக்கு எதிராகவுமே இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த 18 நிறுவனங்களும் ஈரானினுடைய மிக முக்கியமான நிதி நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச ரீதியில் ஈரானினுடைய வர்த்தகத்தை முடக்குவதற்காகவே இவ்வாறான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரானினுடைய தொழில்நுட்ப திறன்களையும் முழுமையாக முடக்குவதற்காகவே இந்த தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அடுத்த வாரமும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாகவும் அமெரிக்க கருவூலத்துறையானது தெரிவித்துள்ளது. அடுத்து நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் அஷ்கலோன் பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ட்ரோன் தாக்குதல்களிலே 2 ட்ரோன்களை ஜோர்டானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. ஏனைய ட்ரோன்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. இருப்பினும் குறித்த ட்ரோன் தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையமானது முடக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றக்கூடிய நெட்டன்யாகுவின் திட்டத்திற்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியமும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் வெற்று கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அதே நேரம் இந்த தடவை அடிமை அரபு நாடுகள் இந்த வெற்று கண்டன அறிக்கைகளை கூட வெளியிடவில்லை. எப்படியாவது காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்கி விடுங்கள், ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் அழித்து விடுங்கள், அப்போது தான் எங்களுக்கு ஆபிரகாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்டு விரிவாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற நோக்கத்திலேயே ஒட்டுமொத்த அடிமை அரபுகளும் செயற்பட்டு வருகின்றனர். ஆனால் உண்மையில் இந்த அடிமை அரபுகளுடைய கனவுகள் ஒரு பொழுதும் நடைபெறப் போவதில்லை. அத்தோடு நாளைய தினம் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் திட்டம் தொடர்பான விவாதங்கள் நடைபெறப் போகின்றன. காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பிப்பது பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளை அதிகரித்து விடும் என்றும் இதனால் அவசரமாக இந்த நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இதற்கான ஒட்டுமொத்த உச்சக்கட்ட அழுத்தங்களை நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்க வேண்டும் என்றுமே ஐநாவின் பாதுகாப்பு சபையில் இந்த விவாதங்கள் நடைபெறப் போகின்றன. இருப்பினும் வளமை போன்ற இந்த விவாதங்களினாலும் கலந்துரையாடல்களினாலும் எதுவுமே மாறப்போவதில்லை. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய வலதுசாரி அமைச்சர் ஸ்மோட்ரிச் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் யூதர்கள், நாங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், எங்களுக்கு எந்த ஒரு சர்வதேச சட்டமும் கிடையாது, எந்த ஒரு சர்வதேச சட்டத்தாலும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யூதர்களை ஒன்றுமே செய்ய முடியாது, எந்த ஒரு சர்வதேச சட்டத்தினாலும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அழுத்தங்களை வழங்க முடியாது. நாங்கள் எந்த விதமான சர்வதேச சட்டங்களையும் பின்பற்றப் போவதில்லை, சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணிய போவதும் இல்லை என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். அதே போன்று நேற்றிரவு நெட்டன்யாகு இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் காசாவை ஆக்கிரமிக்கப் போவதில்லை, ஹமாஸிடமிருந்து காசாவை விடுவிக்கப் போகின்றோம், காசாவை ஆயுதமற்ற பிரதேசமாக மாற்றுவோம், காசாவுடைய நிர்வாகத்தில் ஹமாஸ் இருக்கவே முடியாது, பலஸ்தீனிய அதிகார சபையும் இருக்காது, நாங்கள் தீர்மானிக்க கூடியவர்களே காசாவின் நிர்வாகத்தில் இருப்பார்கள், மேலும் நாங்கள் காசாவில் அனைத்து வெற்றிலக்குகளையும் முழுமையாக அடைந்து கொள்வோம் என நெட்டன்யாகு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். 22 மாதங்களுக்கு பிறகு நாங்கள் காசாவை கைப்பற்றுவோம் என்றும் ஹமாஸை நிராயுதபாணி ஆக்குவோம் என்றும் நெட்டன்யாகு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் அவருடைய அரசியல் இராணுவ தோல்விகளை உறுதிப்படுத்தியுள்ளன.
அத்தோடு நேற்றிரவு யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஹமாஸ் தரப்பினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக நாங்கள் கத்தாரிய மத்தியஸ்தர்களோடும் எகிப்திய மத்தியஸ்தர்களோடும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அனைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதிகளையும் ஒரே நேரத்தில் விடுவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் இதற்கு ஈடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும். காசாவிலிருந்து ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளும் முழுமையாக வெளியேற வேண்டும். மேலும் எங்களுடைய நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஒட்டுமொத்த இஸ்ரேலிய கைதிகளையும் ஒரே தடவையில் விடுவிக்கின்றோம். மேலும் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கக்கூடிய உத்தரவாதங்களும் வழங்கப்பட வேண்டும். நம்பிக்கையில்லாத உத்தரவாதங்களையும் நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. உங்களுடைய கைதிகளை உயிரோடு மீட்டெடுக்க விரும்பினால் நீங்கள் எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதை தவிர உங்களுக்கு வேறு வழியில்லை. அத்தோடு வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றும் ஆக்கிரமிப்புடைய திட்டங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கைகளை விடுக்கின்றோம். காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றக்கூடிய ஆக்கிரமிப்பினுடைய திட்டம் ஒரு சாகசமாகும். ஆனால் இந்த சாகசம் பூங்காவில் செல்லக்கூடிய நடைப்பயணமாக இருக்காது. இந்த சாகசங்களுக்காக ஆக்கிரமிப்பு ராணுவம் உச்ச விலைகளை செலுத்தும். நெட்டன்யாகுவினுடைய திட்டங்கள் அனைத்தும் வெற்று மாயைகளாகும். நாங்கள் உங்களுக்கு இறுதி வாய்ப்பை வழங்குகின்றோம். ஒப்பந்தத்தினை முடித்து உங்களுடைய கைதிகளை மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் எங்களுடைய போராளிகளின் சாகசங்கள் உங்களுக்கு வலிமிகுந்த வேதனையையே வழங்கும் என குறித்த அறிக்கையில் ஹமாஸ் தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மிக முக்கியமான படைத்தளபதிகளை ஒன்றிணைத்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒட்டுமொத்த படைத்தளபதிகளும் எங்களுடைய ராணுவ சிப்பாய்களும் அதிகாரிகளும் போருக்கு தயாராக இல்லை என்கின்ற விடயத்தினை தெளிவாக கூறியுள்ளார்கள். தற்போதைய நிலைமையில் வடக்கு காசாவில் களமிறங்குவது மிகப்பெரிய இழப்புகளையே ஏற்படுத்தும் என்பதனையும் ஒட்டுமொத்த படைத்தளபதிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரியிடம் குறிப்பிட்டுள்ளார்கள். அத்தோடு ரிசர்வ் படைப்பிரிவினுடைய சிப்பாய்கள் மீண்டும் காசாவின் யுத்தகலத்திற்கு நாங்கள் திரும்ப போவதில்லை என சமூக ஊடக வலைத்தளங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிலும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். மேலும் இந்த தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகம் வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் காசாவிலே தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை விற்றே தப்பியோடுவதற்கு முயற்சி செய்து வருவதாகவும் குறித்த ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.